ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பராத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாதிரி செவந்து வந்திருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை முழுமையாக போகட்டும். பாருங்கள், அந்த மசாலா ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. மசாலா நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்ல ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா வேக விடுங்க. இப்போ இது கூட அரை கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா மட்டன் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து அந்த மட்டனில் மசாலா கொஞ்சம் நல்லா இறங்கி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கலந்துருக்குறோம். மட்டன் மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட திரும்பவும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதாவது அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரியே கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 சில்லு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் மட்டன் நமக்கு நல்லா கொதிச்சிருக்கு. அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா திக்காக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. குழம்பு உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 7 இல்லைனா 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 8 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சர்வ் பண்ண போகிறதுனால இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு.
இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கசூரி மெத்திக்கு பதிலாக பொடியை நறுக்கின மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம சுட சுட பரிமாறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.